ஹாய் விவர்ஸ், இப்போ தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்னென்ன போட்டேன்னா, எண்ணெயில் வந்து 3 பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டுட்டேன் சின்ன சின்ன பீஸாக. அப்புறம் இது ஒரு 10 தக்காளி, பெரிய பெரிய வெங்காயத்தை சின்னதாக நறுக்கிட்டு, அப்புறம் நல்லா வதக்கிட்டு தக்காளியை போட்டு வதக்கிட்டேன். அதுக்கு முன்னாடி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு 3 ஸ்பூன் போட்டு நல்லா வதக்கிட்டேன். அப்புறம் பட்டை லவங்கம் சோம்புலாம் போட்டிருக்கேன். பார்த்திங்கன்னா பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, பட்டை லவங்கம் சோம்புலாம் தாளிக்கிறதுலேயும் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைக்கும் போது போட்டிருக்கேன். ஒரு ஏலக்காய் போட போகிறேன். நான் பச்சை மிளகா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேயும் போடுவேன், வதக்கறதுலேயும் போடுவேன். இனிமேல் தண்ணி அளந்து ஊற்றிடலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் புழுங்கரிசி போடணும். தண்ணி பார்த்திங்கன்னா அளந்து ஊற்றிட்டேன். இப்போ உப்பு போட்டாச்சு. தண்ணி கொதிக்கட்டும், அரிசி போட்டுடலாம். அரிசி போட்டுடலாம். தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு. நல்லா தான் வந்திருக்கு. இதோட நெய் ஆட் பண்ணிக்கிட்டேன் தக்காளி சாதத்துக்கு. பார்த்திங்கன்னா சர்விங் டிஷ்ஷுக்கு மாற்றிட்டேன். ரொம்ப நல்லாயிருக்கு தக்காளி சாதம். டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். நல்லாயிருக்கு. இது பார்த்திங்கன்னா கட்லெட்டுக்கு ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது எப்படி பண்ணேன்னா, உருளைக்கிழங்கு வேக வச்சுக்கிட்டு அதோட மிளகாத்தூள், உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது 3 மட்டும்தான் நல்லா பிசைஞ்சிக்கிட்டேன். அதை வந்து வட்டமாக தட்டிட்டு மைதா மாவு தண்ணியில் கலந்து அதில் மூழ்கடிச்சு அப்படியே வச்சுட்டு அது மேலே ப்ரெட் க்ரம்ஸ் அப்படியே தூவி வச்சுருக்கேன். இப்போ நல்லா தெரியல, ரொம்ப சிம்பிள் தான் இந்த கட்லெட் பண்ணுறது. உருளைக்கிழங்கு வேக வச்சுட்டு உப்பு, மிளகாத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நைஸாக அரைச்சது நல்லா பிசைஞ்சிட்டு பால் சைஸில் நல்லா வடை மாதிரி தட்டி அது மேலே மைதா மாவு பேஸ்ட்டும் ப்ரெட் க்ரம்ஸையும் போட்டு வச்சுருக்கேன். இனி இதை ரோஸ்ட் பண்ண வேண்டியது தான். ஒரு பக்கம் நல்லா வேகட்டும், அப்புறமேட்டுக்கு வந்து அடுத்த பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். லேசாக தான் எண்ணெய் ஊற்றுவேன், நிறைய ஊற்ற மாட்டேன். கட்லெட் நல்லா தான் வந்திருந்தது டேஸ்ட்டாக. நீங்கள் கூட ட்ரை பண்ணுங்க, ரொம்ப ஈஸி. வெறும் உருளைக்கிழங்கு வேக வச்சது, மிளகாய் பொடி, உப்பு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான். எப்படி பண்ணிங்கனாலும் இது நல்லா டேஸ்ட்டாக வந்துடும். கண்டிப்பாக குழந்தைங்களுக்கு பண்ணி தாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.